தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. வீதி வீதியாகவும் வீடு வீடாக சென்றும் ஓட்டு கேட்பு. தஞ்சாவூரில் பூ கட்டி கொடுத்தும் மூதாட்டிகள் காலில் விழுந்தும் தேமுதிக வேட்பாளர் வாக்கு கேட்பு. திண்டிவனம் அருகே இளநீர் மற்றும் கோலமாவு விற்று ஆதரவு திரட்டிய அதிமுக வேட்பாளர். ஒன்றிய பாஜக அரசு சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக ப. சிதம்பரம் விமர்சனம். பெட்ரோல் டீசலுக்கு வரி போட்டு ஆண்டுக்கு 2.5 லட்சம் கோடியை உறிஞ்சுவதாகவும் குற்றச்சாட்டு. நாட்டை பிளவுபடுத்தும் வகையில் பிரதமர் மோடி மத ரீதியாக பிரச்சாரம் செய்கிறார் என தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார். ராணுவத்தையும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தும் மோடி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ஒன்றிய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அனுராக் தாக்கூர், ரூபாலா ஆகியோரே ஒரே நாளில் தமிழ்நாட்டில் பிரச்சாரம். சென்னையில் நாளை பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தி வாக்கு சேகரிக்கிறார். மோடி எத்தனை முறை வந்தாலும் பாஜகவுக்கு தமிழ்நாடு பாடம் புகட்டுவது உறுதி. தர்மபுரி பிரச்சார கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் பாஜக பெயரளவுக்கே தேர்தலில் போட்டியிடுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுக, அதிமுக இடையே மட்டுமே போட்டி நிலவுவதாக மீண்டும் திட்டவட்டம். பல்லடம் அருகே கேள்வி கேட்ட விசைத்தறியாளரை தாக்கிய பாஜகவினர். விசைத்தறி தொழில் நலிவடைய பாஜக ஆட்சிதான் காரணம் என குரல் எழுப்பியதால் தாக்கியதாக தகவல். நாளுக்கு நாள் புதிய உச்சம் தொடும் தங்கம் விலை. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 53,000 ரூபாயை தாண்டி விற்பனை. தேர்தல் அறிக்கையை விமர்சித்த பிரதமர் மோடிக்கு கடும் கண்டனம் தெரிவித்த காங்கிரஸ், நாட்டை பிளவுபடுத்தும் நோக்கில் பேசும் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சல்மான் குர்ஷித், முகுல் வாஸ்னிக், பவன் கெரா உள்ளிட்டோர் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அதில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை சுதந்திர போராட்ட காலத்தில் முஸ்லிம் லீக் அறிக்கை போல் இருப்பதாக பேசிய விமர்சனத்திற்கு எதிராகவும், தேர்தல் பிரச்சாரத்தில் ராணுவத்தை பயன்படுத்தி வருவதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளனர். மத அரசியலை முன்வைத்து நாட்டில் பிளவுவாதத்தை தூண்டும் வகையில் பேசி வரும் பிரதமர் மோடி மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்தனர். मुद्दे उठाए, जिस तरह से प्रधानमंत्री ने हमारे मैनिफेस्टो को मुस्लिम लीग का दर्जा दिया, उस पर हमने घोर आपत्ति दर्ज कराई। प्रधानमंत्री की होर्डिंग्स जो यूनिवर्सिटीज में लगी हैं, उस पर भी हमने अपनी बात रखी। उनके अधिकार क्षेत्र में नहीं है क्योंकि अभी चुनाव घोषित किए जा चुके हैं। चुनाव आयोग को इसकी अनुशंसा करनी चाहिए, जिसको भी वो हटाना चाहें या नहीं हटाना चाहें। मिनिस्ट्री अभी एक केयर टेकर सरकार की है, उनका ये अधिकार नहीं है कि फ्रीडम ऑफ स्पीच पे इस तरह से पाबंदियां लगाएं। காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து பிரதமர் கூறிய கருத்து மிகுந்த வருத்தம் அளிப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித் தெரிவித்தார். காங்கிரஸ் மற்றும் தேர்தல் அறிக்கைக்கு எதிராக பிரதமர் மோடி பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்.
மக்களவைத் தேர்தல் நெருங்குவதை ஒட்டி பல்வேறு கட்சி தலைவர்களும் மின்னல் வேக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த சென்றபோது அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் அவர் தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து தனது சின்னமான பலாப்பழத்தை சமர்ப்பித்து மரியாதை செலுத்தினார். ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தனை ஆதரித்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மேல்மலையனூர் சுற்றுவட்டாரத்தில் பரப்புரை மேற்கொண்டார். ஏழைகளுக்கு விரோதமாகவும் பணக்காரர்களுக்கு ஆதரவாகவும் செயல்படும் மோடி அரசை அகற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஏழைகளுக்கு விரோதமாகவும் பணக்காரனுக்கு கூட்டாளியாகவும் இருக்கிறவர் தான் மோடி. ஒரு 10 பணக்காரன் வாங்கி இருக்கிற கடனை டாடா, பிர்லா, அம்பானி, முகேஷ், மகேஷ், அதானி போன்றவர்கள் வாங்கி இருக்கிற கடனை 25 லட்சம் கோடியை தள்ளுபடி செய்தார் மோடி. ஆனால் ஏழை மக்கள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யவில்லை. சென்னை காசிமேட்டில் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து ஒன்றிய மீன்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா பிரச்சாரம் செய்தார். அவருக்கு வளைமால் அணிவித்து மீனவர்கள் வரவேற்பு அளித்தனர். வடசென்னையில் மீனவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். ராமநாதபுரம் தொகுதி இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனிக்கு ஆதரவாக அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், ராஜகண்ணப்பன் ஆகியோர் ராமேஸ்வரம் சுற்றுவட்டாரத்தில் வாக்கு சேகரித்தனர். மடிப்பிச்சை எடுத்தாவது மீனவர்களுக்கு கிடைக்க வேண்டிய 5 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத் தருவோம் என்று மீனவர் நலத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உறுதியளித்தார். அதிகமும் திட்டம் கொண்டவர்களுக்கு யாராவது தலைவர் தான் நான் நடுரோட்டில் மடிப்பிச்சை எண்ணி நான் அவர்களை காப்பாற்றணும் சொன்னாரு. அதுபோல நானும் திரௌபதியும் கலப்பண்ணவர்களும் மடிப்பிச்சை எங்கேயாவது உங்களுக்கு 5 கோடி ரூபாயை தருவதற்கான பணிகளை நாங்கள் செய்து தருவோம் என்ற உறுதியை சொல்லி காரைக்குடியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தின் ஊதியம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று சொன்னபோது பெண்கள் கைதட்டி வரவேற்றனர். ஒரு நாளைக்கு சம்பளத்தை 400 ரூபாயா கூட்டி தருவோம் சொல்லியிருக்கோம். 400 ரூபாய். அதனால எல்லாம் கைத்தறி போடுறோம். எல்லாம் அதுக்கப்புறம் முதலமைச்சரோட திட்டங்கள் உரிமை தொகை 1000 ரூபாய், பெண்கள் கல்லூரிக்கு செல்வதற்கு 1000 ரூபாய், காலையில் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களுக்கு டிஃபனு, அப்புறம் பஸ் ஃப்ரீ இதெல்லாம் கொடுக்குறோம்ல, இதெல்லாம் தொடரணும்னா கைத்தறி போடுறோம். ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் செய்யாறு அடுத்த நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வாக்கு சேகரித்த போது கட்டை கூத்து கலைஞர்கள் பேண்ட் வாத்தியம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். நகர் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் கூட்டணி கட்சியினர் வலம் வந்து அவருக்கு ஆதரவு திரட்டினர். கோவையில் பிரச்சாரத்தின் போது பாஜக வேட்பாளர் அண்ணாமலையிடம் கேள்வி எழுப்பிய விசைத்தறியாளரை பாஜகவினர் தாக்கும் காணொளி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கோவை மக்களவை தொகுதிக்குட்பட்ட பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை நேற்று பரப்புரையில் ஈடுபட்டார். பள்ளிப்பாளையம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் விசைத்தறி தொழில் குறித்து பேசினார். அப்போது விசைத்தறியாளர் ஒருவர் அண்ணாமலையிடம் 10 ஆண்டுகளாக ஆட்சியில் நீங்கள் இருக்கும்போது
காரணத்தால்தான் விசைத்தறி தொழில் நலிவடைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். அவரது திடீர் கேள்வியால் அதிர்ச்சியடைந்த பாஜகவினர் அவரை தாக்கினர். தொடர்ந்து அவரை அங்கிருந்து வெளியே இழுத்து சென்றனர். தறியெல்லாம் ஓட்ட முடியாம தறியெல்லாம் கழட்டி உடைச்சு அதை இரும்புக்கு கிலோ கணக்கில் போடுகின்ற நிலைமை இந்த பகுதிக்கு வந்திருக்கு. ஆமாண்ணே, கரெக்டுண்ணே. 10 ஆண்டு காலமாக மோடி அவர்களுடைய ஆட்சி தீர்வுங்கிறது 3 முறையில். பரப்புரைக்கு வந்த அண்ணாமலையிடம் எதிர்கேள்வி கேட்டதற்காக விசைத்தறியாளரை பாஜகவினர் தாக்குதல் நடத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் பாஜகவினரின் அடாவடித்தனத்திற்கு கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி நாளை சென்னை வரவுள்ள நிலையில் அவரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சென்னை காவல்துறை பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு நாளை சென்னை வரவுள்ள பிரதமர் மோடி தென்சென்னையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து பாண்டி பஜார் சாலையில் வாகன பேரணி மேற்கொள்ள உள்ளார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு சென்னையில் போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. பிரதமரின் பாதுகாப்பு கருதி போலீசார் பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளனர். அதன்படி பிரதமரின் வாகன பேரணியின் போது தொண்டர்கள் பட்டாசு வெடிக்கக்கூடாது, அலங்கார வளைவுகளை அமைக்கக்கூடாது, மத நம்பிக்கைகளை காயப்படுத்தும் வகையில் வெறுப்புணர்வு தூண்டும் வகையிலும் முழக்கங்களை எழுப்ப தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாகன பேரணியின் போது குண்டு துளைக்காத வாகனங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தவிர பேனர், கட்டவுட்டுகள் உள்ளிட்டவற்றை வைக்கக்கூடாது, பேரணியில் பங்கேற்பவர்கள் எந்த பதாகையையும் ஏந்தி செல்லக்கூடாது என்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அனுமதிக்கப்பட்ட பாதையில் வாகன பேரணியை தவிர வேறு எந்த நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது என்ற நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிபந்தனைகள் மீறப்பட்டால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பாண்டி பஜார் சாலையில் தொங்கும் நிலையில் உள்ள மரக்கிளைகள், காலாவதியான கேபிள் ஒயர்கள் ஆகியவை கிரேன் மூலம் அகற்றப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பாஜக தேர்தலில் நிற்க வேண்டும் என்பதற்காகவே போட்டியிடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தேர்தலுக்காக கச்சத்தீவு பிரச்சினை குறித்து இப்போது பாஜகவினர் பேசுவதாக சாடினார். மீனவர்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட பழனிசாமி, கச்சத்தீவு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு இனியாவது பதில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் 3 பிரதான கட்சி இன்றைக்கு போட்டியிடுது. அது 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒரு கட்சி ஏதோ தேர்தல் நிற்பதற்காக நிற்கிறாங்க. 2 கட்சின்னு உங்களுக்கு எந்த கட்சின்னு தெரியும். ஒன்று அதிமுக, மற்றொன்று திமுக. இந்த 2 கட்சி தான் போட்டி. அதுல முதலிடத்தில் இருப்பது அதிமுக. ஏன்னா அதிமுக தான் நாட்டு மக்களுக்கு நிறைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்குது. அரண்மனை பகுதியில் முக்கிய சாலையை அடைத்து அதிமுகவினர் மேடை அமைத்து பிரச்சார கூட்டம் நடத்தியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதோடு அப்பகுதி மக்கள் பல்வேறு இடையூறுகளை எதிர்கொண்டனர். சிபிஐ, இடி, ஐடி, என்ஐஏ அமைப்புகளின் இயக்குநர்களை மாற்றக்கோரி டெல்லி தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகத்தின் முன் தர்ணாவில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பி, எம்எல்ஏக்களை போலீசார் குண்டுகட்டாக அப்புறப்படுத்தி கைது செய்தனர். சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேசிய புலனாய்வு முகமை ஆகிய அமைப்புகளின் இயக்குநர்களை மாற்றக்கோரி டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பி, எம்எல்ஏக்கள் அடங்கிய 10 பேர் முறையிட்டனர். சிபிஐ, இடி, ஐடி, என்ஐஏ ஆகிய விசாரணை அமைப்புகளை ஒன்றிய பாஜக அரசு தவறாக பயன்படுத்துவதாகவும், எதிர்க்கட்சி தலைவர்களை குறிவைத்து விசாரணை அமைப்புகள் ஏவப்படுவதாகவும் முறையிட்ட அவர்கள் தொடர்ந்து தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தேர்தல் ஆணைய அலுவலகம் முன்பு 24 மணி நேர தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் டெரிக் ஓப்ரையன் தலைமையில் நிதிமுல் ஹெக், டோலா சென், சகேத் கோகலே, சகாரிகா கோஷ், எம்எல்ஏ விவேக் குப்தா, முன்னாள் எம்பி அர்பிதா கோஷ், சாந்தனு சென் மற்றும் அபீர் ரஞ்சன் பிஸ்வாஸ்
உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்களை குறிவைத்தே விசாரணை அமைப்புகள் ஏவப்படுவதாகவும் அனைத்து அமைப்புகளின் இயக்குநர்களும் மாற்றப்பட வேண்டும் என்றும் கூறினர். Once again, we have come before the full bench of the Election Commission to intervene and stop the central agencies, CBI, Income Tax, NIA, and the ED from working and acting against the opposition parties. The manner in which the CBI, IT, NIA and ED are acting against the opposition parties, it is as if they are branch offices of the BJP. How can elections work when the central agencies, the neutral umpires, are acting on behalf of the BJP? Mr. Modi and Mr. Shah, they are blatantly misusing these central agencies and controlling them in order to make life difficult for the opposition. தர்ணாவில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் அவர்கள் கலைந்து செல்ல மறுத்ததால் தர்ணாவில் ஈடுபட்ட திரிணாமுல் எம்பிக்களை குண்டுகட்டாக தூக்கிய போலீசார் அனைவரையும் கைது செய்தனர். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்காக கொண்டு செல்லப்பட்ட 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து வருமான வரித்துறையின் சிறப்பு குழு விசாரணை நடத்தி வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் நேற்றைய தினம் ரயில் மூலம் பாஜக வேட்பாளருக்காக கொண்டு செல்லப்பட்ட 4 கோடி ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். பணத்தை எடுத்துச் சென்ற பாஜக பிரமுகர்களை பிடித்து விசாரணை நடத்தியதில் அந்த பணம் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக வாக்குமூலம் அளித்தனர். இந்நிலையில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து வருமான வரித்துறையின் சிறப்பு குழு விசாரணை நடத்தி வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். அதன்படி செலவின பார்வையாளர் விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்ததும் இந்திய தேர்தல் ஆணையம் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இதுவரை 88 கோடியே 12 லட்சம் ரூபாய் ரொக்கம், 4 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 19ஆம் தேதி நிறைவு பெற்றாலும் வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் 4 வரை தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதுவரை உரிய ஆவணங்கள் இன்றி 50,000 ரூபாய்க்கும் மேல் எடுத்து சென்றால் பறிமுதல் செய்யப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து விக்கிரவாண்டி தொகுதி காலியாக இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என்றும் சத்யபிரதா சாஹூ கூறினார். மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் வேட்பாளர்கள் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாது தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவாக திருச்சி கள்ளுக்குழி பகுதியில் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பிரச்சாரம் செய்தனர். பிரதமர் ரோட் ஷோ மட்டுமே நடத்துவதாகவும் நாட்டின் வளர்ச்சிக்கு எதுவும் செய்யவில்லை என்றும் அமைச்சர் KN நேரு குற்றம் சாட்டினார். பிரதமர் ஒரு ரோட் ஷோ பண்றாரு, எனவே அவர்கள்லாம் ஷோ பண்ணுகிறார்களே தவிர இந்த நாட்டு வளர்ச்சிக்காக அவர்களால் எதையும் செய்வதில்லை. அவர்கள் வேண்டுமென்றே அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருக்கிற சிறுபான்மை மக்களோடு இணைந்திருக்கிற நம்மை குடியுரிமை சட்டம் என்ற பெயரிலே அவர்களை இன்றைக்கு இந்த நாட்டை விட்டு துரத்துவதற்குரிய ஏற்பாட்டை எல்லாம் செய்திருக்கிறார்கள். இது நடக்கிற தேர்தலில் இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி அல்லது அது அமையுமானால் மறுபடியும் ஒரு தேர்தல் வரும். மீண்டும் மோடி மட்டும் ஆட்சிக்கு வந்து விடுவாரேனால் இனி இந்தியாவிலே தேர்தல் இல்லை. மயிலம் சுற்று வட்டாரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன் இளநீர் வியாபாரியாக மாறி பொதுமக்களுக்கு இளநீர் வெட்டி கொடுத்து ஆதரவு திரட்டினார். அதேபோல கோலமாவு கடையில் கோலமாவு பாக்கெட்டுகளை பொதுமக்களிடம் விநியோகித்தும் அவர் வாக்கு சேகரித்தார். தஞ்சை தொகுதி தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் வீரசிங்கம்பேட்டை பகுதியில் கோயில் வாசலில் உள்ள பூக்கடையில் பூக்கட்டி கொடுத்து பெண்களிடம் வாக்கு சேகரித்தார். மூதாட்டிகளை கட்டிப்பிடித்து காலில் விழுந்து ஆதரவு திரட்டியது அங்கிருந்தவர்களின் கவனத்தை ஈர்த்தது.
கள்ளக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளர் மலையரசன் அலம்பலம் தொகுதியில் கிராமத்தில் மாட்டு வண்டியில் சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருக்கு பொதுமக்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். வேட்பாளர் மலையரசன் அவர்கள் வருகிறார். உதயசூரியன் கடலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் அண்ணா கிராம ஒன்றியத்தில் உள்ள கிராமங்களில் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். கொளுத்தும் வெயிலை பொருட்படுத்தாது பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவருக்கு பொதுமக்களும் கூட்டணி கட்சியினரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விழுப்புரம் தொகுதி பாமக வேட்பாளர் முரளி சங்கர் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் பரப்புரை மேற்கொண்டு மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க கேட்டுக்கொண்டார். பெட்ரோல் டீசலுக்கு வரி போட்டு மக்களிடமிருந்து ஆண்டுக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு உறிஞ்சுவதாக முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து சூசையப்பரப்பட்டினம், வளையப்பட்டி, சூராணம் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்கு மக்களிடம் பேசிய ப. சிதம்பரம் வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வால் ஒன்றிய அரசு மக்களை வாட்டி வருவதாக தெரிவித்தார். நரேந்திர மோடி அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை 45 ரூபாய், டீசல் விலை 40 ரூபான்னு சொன்னார். இன்னைக்கு எங்க இருக்கு? கொடி கட்டி பறக்குது. 103 ரூபாய் பெட்ரோல், டீசல் 93 ரூபாய். கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கிறது, ஆனால் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. காரணம் என்ன? காரணம் ஒன்றும் பெரிய கண்டுபிடிப்பு அல்ல. கச்சா எண்ணெயை சுத்திகரித்து அதன் மேல வரி போட்டு, வரிக்கு வரி செஸ், வரி போட்டு, வரிக்கு வரி போட்டு ஆண்டுக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாயை மோடி அரசு உங்களிடமிருந்து உறிஞ்சுகிறது. விவசாயிகள், பட்டியலின மக்கள், சிறுபான்மையினர் என அனைத்து தரப்பு மக்களும் அச்சுறுத்தலுக்கு ஆளாவதாக குறிப்பிட்ட ப. சிதம்பரம் பாஜகவின் ஒடுக்குமுறைக்கு முடிவு கட்ட வேண்டிய தேர்தல் இது என்றும் தெரிவித்தார். மத வழிபாடு, உணவு பழக்க முறை அனைத்தையும் தாக்குகிறார்கள், கொல்லுகிறார்கள். சிறுபான்மை சமுதாயத்துக்கு பாதுகாப்பு கிடையாது, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, இளைஞர்களுக்கு வேலை கிடையாது, விவசாயிகளுக்கு விலை கிடையாது, குடும்ப தலைவர்களுக்கு கொடுமையான சுமை, விலைவாசி உயர்வு. எதற்காக இந்த அரசு இருக்கணும்? தமிழ்நாட்டில் திமுக அரசு 3 ஆண்டுகளில் முத்தான திட்டங்களை கொண்டு வந்திருப்பதாக கூறினார். அதேபோல் ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் மேலும் பல திட்டங்கள் செயல்பாட்டிற்கு வரும் என்று ப. சிதம்பரம் உறுதியளித்தார். திருவாரூரில் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் மக்கள் கூட்டம் இல்லாததால் பாஜக தலைவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திருவாரூரில் நாகை தொகுதி பாஜக வேட்பாளர் ரமேஷை ஆதரித்து ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பரப்புரை செய்தனர். அங்கு கூட்டம் நடைபெற்ற இடம் வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில் மேடைக்கு வந்த ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்தியில் உரையாற்றினார். அப்போது குறைந்த அளவில் கூடிய மக்களும் சாறை சாறையாக வெளியேறியதால் காலி நாற்காலிகளுக்கு மத்தியில் அவர் தமது பேச்சை தொடர்ந்தார். மத்தியிலே 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் தலைமையிலே நமது பாராளுமன்றத்தின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களை வெற்றி பெற வைப்பதற்காக நேற்று பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா திருச்சியில் சாலை வாகன பேரணி, அரியலூர், கரூரில் நடத்திய கூட்டத்திலும் மக்கள் கூட்டமின்றி பிசுபிசுத்து காணப்பட்டது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாட்டுக்கு வரும் பாஜக தலைவர்களும் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதிமுகவை சின்னாபின்னமாக்குவதற்காக டிடிவி தினகரனும் ஓ. பன்னீர்செல்வமும் நாடகமாடுவதாக தேனி தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். உசிலம்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குழப்பம் ஏற்படுத்துவதற்காக இருவரும் தேர்தலில் நிற்கிறார்களே தவிர வெற்றி பெறுவதற்காக அல்ல என்றார்.
நான் வந்து அந்த தினகரனால் எம்எல்ஏ பதவி இழந்தவன், அவருக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. நான் கேட்குறேன், அன்னை ஓ பன்னீர்செல்வம் அந்த அம்மா இறக்கும்போது முதலமைச்சராக இருந்தார். எதுக்கு கூப்பிட்டு அரட்டி அவரை ராஜினாமா கடிதம் வாங்கினார் தினகரன்? வாங்கினதுமே கட்சி உடையுது, தர்ம யுத்தம் போகிறாரு. தினகரன், பன்னீர்செல்வம், பழனிசாமி 3 குரூப்பாக மாறுது. 3 குரூப்பாக உடைச்சது தினகரன், ரைட்டா? அதுக்கு பிறகு தினகரனுடைய சின்னம்மா சசிகலாவை முதலமைச்சராக்கணும்னு நினச்சாரு, ஆக்க முடியலை. அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புனது பிஜேபி அரசு தானே, மோடி தானே அனுப்புனார் 5 வருஷம் ஜெயிலுக்கு. அதுக்கு பிறகு ரெட்டலை வழக்கில் 600 கோடி தினகரன் கொடுத்த வழக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. பணம் வாங்கினவன் இன்னும் ஜெயிலில் இருக்கேன், திகார் ஜெயிலில். இவர் மட்டும் தான் வெளியே வந்திருக்காரு. தள்ளுனது பிஜேபி தானே, மோடி தானே. அப்போயெல்லாம் வீராப்பு பேசின தினகரன் இப்போயே பிஜேபியோட சேர்ந்து இங்கே சுயேட்சை வந்து நிற்கிறாரு. எந்த படத்தில் அவர் ஜெயிக்க முடியும்? நான் இப்போ திமுக, என் கட்சியில் 13 கட்சி கூட்டணி, அது அண்ணன் தளபதி செஞ்ச சாதனை, பலமாக நிற்கிறேன் நான். தினகரன் சுயேட்சை அதிமுகவில் அந்த அம்மா இருக்கும்போதே 2004 28,000 ஓட்டில் தோக்குறாரு. பலமான செல்வாக்கு படைச்ச அன்னைக்கு இருந்தார். இன்றைக்கி எந்த நம்பிக்கையில் இங்கே வந்து நிற்கிறாருன்னு எனக்கு புரியல. மக்களை குழப்பதற்காக அதிமுகவை சின்னாபின்னமாக்குறதுக்காக பின்ன பன்னீரும் தினகரனும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.